ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதான் அந்த பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த பாக்ஸோட பேக் சைடு. இதில் ஆண்டனா பின் சொருவதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய டிவியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த சிக்னல் எடுத்து அந்த டிவியில் கொடுத்து நம்மளோட ஆடியோவையும் வீடியோவையும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். அது இல்லாமல் HDMI கொடுத்துருக்காங்க. இந்த HDMI மூலியமாக தான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம டால்பி அட்மாஸை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பிராண்டட் ஏவிஆர் இருந்தால் மட்டும்தான் டால்பி அட்மாஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டலை மட்டும்தான் நம்மளோட ஹோம் தியேட்டர் சப்போர்ட் பண்ணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அசம்பிள் ஆம்ப் செய்கிறவங்க எல்லாருமே பாதி பேர் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படின்னு போடுறாங்க. ஒரு சில பேர் கரெக்டாக சொல்லிடுறாங்க இது டால்பி அட்மாஸ் கிடையாது, 5.1 தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்பி டிஜிட்டலுக்கும் டால்பி அட்மாஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டால்பி டிஜிட்டல்ன்றது 5.1 சிக்னல், டால்பி அட்மாஸ்ன்றது 7.1க்கு மேலே போகிற சிக்னல். இந்த 7.1க்கு மேலே போகும்போது நம்ம ஒரு லைசன்ஸ்டு ப்ராசஸர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏவிஆர் வேணும். பிராண்டட் ஏவிஆரில் மட்டும்தான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். நம்ம லோக்கலில் வாங்குகிற ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி, அசம்பிள் பண்ணுற ஆம்ப்ளிஃபயராக இருந்தாலும் சரி, டால்பி டிஜிட்டலை தான் சப்போர்ட் பண்ணும், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது. இங்கே பாருங்கள், HDMI மூலியமாக தான் நம்ம டால்பி அட்மாஸ் எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஆப்டிக்கல் அவுட் மூலியமாக 5.1 எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை வாங்கினேன். பட் இதில் என்ன ஏமாற்றம்னு பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலை இதில் கட் பண்ணிட்டாங்க. அப்டேட்ன்ற பேரில் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எங்கடா USB போர்ட்டு அப்படின்னு தேடும்போது எனக்கு USB போர்ட்டே தெரியல. இங்கே பாருங்கள், கடைசியில் பார்த்தா இந்த ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் எங்கே USB இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இதில் USB இருக்குது. பட் ஆனால் நான் இன்னும் இன்புட் சிக்னல் கொடுத்து செக் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டிக்கரை இப்போ தான் எடுத்தேன். இருங்க, உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி தான் இந்த USB போர்ட்டை மறைச்சி வச்சுருக்காங்க. நான் இன்னும் இந்த USB சிக்னலில் இன்புட் கொடுத்து செக் பண்ணலை. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவிடுறேன். ஓகே நண்பர்களே, இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.